السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلن تجد له وليا مرشدا. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبد الله ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد نصركم الله ببدر وأنتم أذلة واتقوا الله لعلكم تشكرون. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: الدعاء مخ العبادة. صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என் மீது கொண்ட அன்பால இரக்கத்தால இந்த புனிதமான ரமலானை எங்களோட வாழ்க்கையில மீண்டும் ஒரு முறை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் அல்லாஹ் எதற்காக எங்களுக்கு தந்தான்? நாம் ஒவ்வொருவரும் தக்வாதாரிகளாக, இறைச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு என் மீது விதியாக்கப்பட்டது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமலானுடைய காலத்துல நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான் பத்ருடைய அந்த யுத்தம். இன்றைய தினம் நமது தலைப்பு அந்த பத்ர் யுத்தம். இது எவ்வாறு நடந்தது, ரப்பல் ஆலமீன் இதை எப்படி நடத்தாட்டினான், ரப்பல் ஆலமீன் உதவிகள் எவ்வாறு வந்தது என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 25 அரை மணித்தியாலத்தில் ஒரு மாத காலமாக நடந்த இந்த பத்ரை சொல்லி முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ல் முதலாவது ரமலான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 54வது வயதில் ரமலானுடைய பிற 12ல் வெளிக்கிட்டு சென்றது பத்ருடைய அந்த இடத்துக்கு. ஷவ்வாலுடைய மாதம் பிறந்ததுக்கு பின்னால்தான் அங்கிருந்து திரும்பினார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இந்த பத்ருடைய சம்பவம் நடந்த நிகழ்வு. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ரப்பல் ஆலமீன் போட்ட பிளேன், அவன் போட்ட திட்டம். அவனே குர்ஆன்ல சூரா அன்ஃபால்ல 5வது ஆயத்திலிருந்து 8வது ஆயத்து வரையும் நாங்க தான் அவங்கள வீடுகள்ல இருந்து வெளியாக்கினோம். இந்த ஃபரீக மினல் முஃமினீன லகாரிஹூன், மூமின்கள்ல சிலர் அதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றெல்லாம் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துறான். சுருக்கமா சொன்னா பத்ர விளங்கணுமா, சூரா அன்ஃபால எடுத்துருக்க வாசிச்சு பாருங்க. ஒருத்தர் இன்னைக்கு உறுதி எடுங்க, வீட்டுக்கு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால் இந்த ரமலான்ல எடுத்து படிங்க. விளங்குது இல்லையா எதுவும் உலமாக்கள் அணுகி கேளுங்க. சூரா அன்ஃபால் இது அழகாக தெளிவுபடுத்து. இந்த யுத்தம் சஹாபாக்கள் திட்டமிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்டு நடந்த யுத்தம் ஒன்றல்ல பத்ருடைய யுத்தம். பத்ருடைய யுத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் ஒரு பிரயாண கூட்டத்தை நிறுத்தி அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பணங்களை எடுக்கிறதுக்காக சென்றதுதான் இது. யோசனை வரலாம், சடலாசனை ஒரு பிரயாண கூட்டத்தை நிறுத்தி இதனை பறிக்கொள்ளையா நடக்குது, நவுதுவில்லை, அப்படி ஒன்றும் இல்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மக்காவிலிருந்து வெளியேற்றினார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு சென்றாங்க. மதீனாவுக்கு சென்று 2வது வருடம் தான் ரமலானுடைய நோம்பும் கடமையாக்கப்பட்டது, பத்ரும் நடந்தது. இந்த பத்ர் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? அபூ சுஃபியானுடைய வியாபார கோஷ்டி முஸ்லிம்கள் விட்டு விட்டு சென்ற ஏராளமான பணங்கள் மக்கால இருந்துச்சு. பணங்கள் சொத்துகள் எல்லாம் மக்கால இருந்துச்சு. இவங்க இதுகளை எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 50,000 திர்ஹம் பணங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு ஷாம்ல போயிட்டு வியாபாரம் செஞ்சு திரும்பி வாராங்க. இப்ப சலதாசன் கவலை, முஸ்லீம்களோட சொத்தை எங்களை விரட்டு விட்டுட்டு எங்கட சொத்துக்களை எல்லாம் எங்கட பணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவங்க இப்படி இருக்கிறாங்களே, அதனால முஸ்லீம்களை எடுத்து முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவோம் என்ற ஒரே நோக்கத்துக்காக 313 பேரை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. யுத்தம் பெரிய யுத்தத்துக்காக வேண்டி போகல, யுத்தத்துக்கு பெரிய ஏற்பாடு ஒன்றும் இல்லை. 2 குதிரை, 70 ஒட்டகம், உடைஞ்ச வாட்கள், இப்படி இருக்கிறது அப்படி எடுத்துக்கொண்டுதான் இந்த யுத்தத்துக்கு போனாங்க. மக்கால முஸ்லிம்களோட சொத்துக்களை மக்காவாசிகள் வியாபாரிகள், மதீனாவாசிகள் விவசாயிகள். மக்கால் இருக்கக்கூடிய சூரா குரைஷ பரடி பாருங்க. சூரா குரைஷ் அதை பத்தி பயான் செய்து குளிர்காலம் கோடை காலம் இதுல அவர்களுடைய பயணங்கள், நாங்க அவர்களுக்கு அதுல ஆசை இருந்துச்சு. ஏன்னா மக்கால தோல் இருந்து தோல், ஏன்னா அங்க குர்பான்கள் நடந்து கொண்டே இருக்கும். அந்த தோள்கள் எடுத்து பண்படுத்தி பதப்படுத்தி இந்த தோல் எடுத்துக்கிட்டு ஷாமுக்கு சிரியாவுக்கு போவாங்க. சிரியாவுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நறுமணங்களை எடுத்துக்கொண்டு வந்து மக்கால விற்பாங்க. இந்த வியாபாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாலிப பருவத்தில் இந்த வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க. ஷாமுக்கு போயிட்டு வந்தாங்களே. அப்ப இந்த அடிப்படையில அபூ சுஃபியானும் அவர வியாபார கூட்டம் ஷாமுலே போயிட்டு அங்க நல்ல வியாபாரம் எல்லாம் செஞ்ச அந்த பணங்களை எடுத்துக்கொண்டு வரும் பொழுதுதான் இவர்களை மறுச்சிட எடுப்போம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு 2 பேரை இந்த வியாபார கூட்டத்தை பாக்குறதுக்காண்டி அனுப்புனாங்க. பார்த்துட்டு வாங்க இவங்களோட நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது. இவங்க 2 பேர் போயிட்டு உளவு வேலை பார்த்துட்டு திரும்பிட்டாங்க. அங்க இருந்தவங்க இந்த மெசேஜ இவங்க வந்துட்டு போனாங்க தகவலை அபூ சுஃபியானுக்கு பாஸ் பண்ணிட்டாங்க. யாரோ 2 பேர் வந்து உளவு பார்த்துட்டு போறாங்க. அபூ சுஃபியான் லேசான ஆள் இல்லை, ஒரு யுத்த தந்திரம் படைச்சவர், வியாபார கூட்டத்துடைய தலைவர். அவரு உடனே என்ன செஞ்சாருண்டா அந்த 2 பேர்ட்டையும் கேட்டாரு அவங்க எந்த இடத்துல தங்கி இருந்தாங்க. சொன்னா இந்த இடத்துல கூடாரம் அடிச்சு இருந்தாங்க. அவசியம் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு தேடினார். என்னத்த? ஒட்டகத்துடைய விட்டைகள் இருக்கான்னு தேடினார். பார்த்தா விட்டை இருந்துச்சு. அந்த விட்டையை எடுத்து பிச்சு பார்த்து அதுல இருக்கிற பேரிச்சம்பழ கொட்டையை பார்த்துட்டு சொன்னாரு வந்தவங்க யாரும் இல்லை, இது யஸ்ரிப்ல இருந்து வந்திருக்கிறாங்க, மதீனால இருந்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மதுடைய டீம் தான் வந்தீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க எங்களை தாக்குறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க என்றதெல்லாம் இவர் சொல்லிட்டு உடனே அவர் வியாபார கூட்டத்தில் இருந்த ஒருத்தனை உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, இது மக்காலேருந்து மதீனாக்கு வார வழி தான். மக்காலேருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பத்ருக்கு. அதுலேருந்து வார ஒரு வழிதான் இந்த பத்ருடைய ரோட். அப்ப இவர் என்ன செஞ்சார், உடனடியா தன் ரூட்டை மாத்தினார். அபூ சுஃபியான் அவர் வந்து கொண்டிருந்த மக்காவுக்கு வந்து கொண்டிருந்த ரூட்டை உடனே மாத்திட்டார். மாத்திட்டு என்ன செஞ்சாரு, அதுல இருந்தார் ஒரு மனிதர்.
அம்ர் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய அல் கிஃபாரி, அம்ர் இப்னு லம்லம் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய மனிதரை கூப்பிட்டு சொன்னாரு, நீங்க உடனே மக்காவுக்கு போயிட்டு இந்த மெசேஜ பாஸ் பண்ணிருங்க. முகமதுடைய டீம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்காங்க, நீங்க உதவி கேட்டு அங்கிட்டு ஆள் எடுத்துட்டு வாங்க. இவரு ஓடி வந்தாரு மக்காவுக்கு. மக்காவுக்கு வந்து என்ன செஞ்சாரு, ஒரு மலைக்கு மேல ஏறி அவங்களோட முறை ஒன்றது அவசரமான ஒரு செய்தியை பாஸ் பண்ணணும். அந்த காலத்தில் ஒரு அவசரமான தகவலை சமுதாயத்துக்கு கொடுக்கணும்டா என்ன செய்வாங்க, மேலே உடுப்பெல்லாம் கிழிப்பாங்க. உடுப்பெல்லாம் கிழிச்சு உரியானமா நின்று ஆடை இல்லாம நின்று கத்துவாங்க, இப்படித்தான் எங்களுக்கு ஆபத்தோடு நடக்க போகுதோ உதவி செய்யவாங்க. இப்படி இவர் செஞ்ச உடனே எல்லாரும் ஒன்று திரண்டுட்டாங்க. எல்லாரும் ஒன்று திரண்டுட்டாங்க அந்த இடத்துல. இப்ப ஒன்று திரண்டு ரெடி ஆனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த டீமை அட்டாக் பண்றதுக்கு அந்த 313 பேர் எப்படி தயாரானாங்க? 1000 பேர் ரெடி ஆனாங்க. 1000 பேர், 200 குதிரைகள், இங்க 2 குதிரை, 700 ஒட்டகம், இவங்கிட்ட 70 ஒட்டகம், நல்ல ஆயுதங்கள், பெண்கள் பாட்டு படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு கூத்து போடுறதுக்கு, மதுபானம், என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போனாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிய வந்துட்டு இப்ப படம் வருகிறது, இப்ப அது யுத்தமாக மாறப்போகுதோ, சஹாபாக்கள் இதுக்கு ரெடி இல்லை, நல்லா குர்ஆன்ல சொல்லிட்டான். நாங்கள் அவங்கள வீடுகள்ல இருந்து வெளியாக்கணும். மூமின்கள் அதிகமானவங்க அன்பான்ல சொல்றான், இந்த யுத்தத்தை இந்த மௌத்தை எல்லாம் அவங்க எதிர்பார்த்து இங்க வரையில. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப உங்களுக்கு கேள்விப்பட்டுட்டு இப்படி ரெடி ஆயிட்டா மஷூரா செய்யணும். பத்ர் ஏராளமான பாடத்தை படிச்சு தருது, அதான் நாங்க பார்ப்போம். இந்த மஷூரா ரொம்ப முக்கியமானது. முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, வஹி இறங்குது. அந்த கட்டத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியா இந்த படையெல்லாம் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது எடுத்த முடிவு மஷூரா. எல்லாரும் ஒன்று திரட்டினாங்க. ஒன்று கூப்பிட்டு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும் உங்களை ரெடி இல்லை, எப்படி சொல்றேன் என்னன்னு கேட்கிறேன். கூப்பிட்டு சொன்னா, இப்படித்தான் நாங்க யுத்தத்துக்கு வர இல்லை, சரி இப்ப அவங்க வந்துட்டாங்க தாக்குறதுக்கு, இப்ப நாங்க இவங்களை எதிர்க்கணும், இப்ப நாங்க என்ன செய்யறோம்? 313 பேர்ல 53 பேர் அன்சாரிகள், மற்றவங்க எல்லாம் முஹாஜிரி. இல்ல 53 பேர் முஹாஜிரிங்க, மத்த எல்லாம் அன்சாரிகள். 260 பேர் கிட்டத்தட்ட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது கேட்ட உடனே உங்கள யார் தயார் அப்படின்னு கேட்டோன்னு அன்சாரிகள்ல இருந்து மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க வேண்டியதுக்கு ரெடி, நீங்க என்ன சொல்றீங்க நாங்க செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசனை சரியான. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சந்தோஷம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் வந்தா முகமெல்லாம் சும்மா செஞ்சலிச்சு கொண்டு ஹதீஸ்ல வருது. அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் ரொம்ப சிரிப்போட சந்தோஷம் வந்துட்டாங்க. இவங்க 60 பேரும் ரெடி, 53 பேரும் ரெடி. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். 260 பேர் அவங்களே. இப்ப திரும்ப கேட்கிறாங்க, வேற என்ன செய்வோம் என்ன செய்வோன்றது கேட்டுக்க நீங்க சொல்லலாம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஅர்லா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, நீங்க என்ன சொல்றீங்க நாங்க செய்ய ரெடி, யுத்தம் செய்ய சொல்றீங்க நாங்க ரெடி, ஒன்னு யோசிக்காதீங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் 313 பேரும் ரெடி யுத்தத்துக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சரியான சந்தோஷம். இப்ப ஒரு சுருக்கமா சொல்றேன், ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 25-28 நாளுடைய பயணம். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இப்ப ஒரு இடத்துக்கு சரியா சென்ட்ரலுக்கு போகணும், அங்க ஒரு இடத்துல போயிட்டு அவங்க நிக்கிறாங்க. இந்த இடத்துல நிற்போம் என்று சொல்லி அந்த இடத்த முடிவு செய்யறாங்க, நாங்க இந்த இடத்த தெரிவு செய்வோம், இங்க இருந்து நாங்க ரெடி ஆகும் யுத்தத்துக்கு அப்படின்னு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு சஹாபி வந்தாங்க, அவங்களுக்கு ஹுபாப் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ்
நீங்க இந்த இடத்தை சாய்ஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த இடத்துல இருந்து யுத்தம் செய்யணும் யோசிக்கிறீங்க, இது அல்லாஹ்வோட முடிவா இல்லாட்டி நீங்க முடிவு செஞ்சதா? சொன்னாங்க இல்ல நாங்க எங்கட அல்லாஹ்வோட முடிவு இல்லை. அப்ப உடனே சொன்னாங்க ஹுபாப் யா ரசூலல்லாஹ் இந்த இடம் சூட்டபிள் இல்லை, இந்த இடத்துல இருந்து நாங்க யுத்தம் செய்ய ஆரம்பிச்சா நாங்க மாட்டுவோம், நீங்க இடத்தை மாத்துங்க, உடனே இந்த இடத்தை விட்டு மத்த இடத்துக்கு போங்க. இப்பயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென இவர் சொல்றான்னு தட்டுடே, நீ வேலையை பார்த்துட்டு போங்க, நாங்க செஞ்சு கொள்றோம், நான் நபி நான் பார்த்துக்கொள்றேன் அப்படி உண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. ஒன்னாவது ஆலோசனை செய்யறாங்க, ஆர்டர் பண்ணல, எல்லாம் ரெடியாங்க, எல்லாம் போ, நிலைமையை விளங்குறாங்க சஹாபாவோட நிலைமை. இதுக்கு இப்ப ரெடியாகி வரையிலே, இதுக்கு இப்படி ஒரு யுத்தத்துக்கு ரெடியாகி வரையில, உயிரை போக்குறதுக்கு உடனே சும்மா அவங்க ரெடியாக மாட்டாங்க, ஆரம்ப கட்டம் தானே. இப்ப ஹிக்மத்தான முறையில மஷூரா செய்யறாங்க, மஷூரால சந்தோஷமான செய்தி கிடைக்குது. அதுக்கு பின்னால திடீரென்று ஒருவர் வந்து இப்படி ஒரு செய்தியை சொல்ற, நாங்களா இங்க என்ன செய்வோம், எங்களே தெரியும், நீங்க போங்க உங்களுடைய வேலையை பாரு அப்படிதான் சொல்லுவோம். இல்ல இல்ல பாக்குறாங்க, இவருக்கு இதுல விஷயம் இருக்கு, விளப்பம் உள்ளவர், இவர் சொல்றது சரிதான், ரைட், உடனே இடத்த மாத்துறாங்க. இப்படி செஞ்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒருத்தர் அங்கால நடமாடி கொண்டிருக்கும் பொழுது கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நீங்க உங்களோட டீம்ல எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் மறைச்சு இல்ல எனக்கு அதை பத்தி தெரியாது அப்படின்னு, ஏன் தெரியாது, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஞானம் தந்திரம், அல்லாஹ் அக்பர். கேட்டாங்க, நீங்க உங்களோட சாப்பாட்டுக்கு எத்தனை ஒட்டகம் இருக்கிறீங்க ஒரு நேரத்துக்கு? அவர் சொன்னாரு 9 ஒட்டகம் இருக்கிறோம். அப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 800க்கும் 1000க்கும் இடையில நீங்க இருக்கீங்க. 9 ஒட்டகம் சாப்பாட்டுக்கு அறுக்கிறதா இருந்தா 800க்கும் 1000க்கும் இடைப்பட்டவங்க வந்திருக்கிறாங்கன்னு சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, அவங்க யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் தான் இந்த பத்ர்ல வச்சு பேசினாரே, யா ரசூலல்லாஹ் நாங்க ரெடி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கவனமா நின்றாரே, இதுக்கு அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் தான் அவருடைய வஃபாத்தான உடனே இஹ்தஸத்தில் அர்ஸ் பிமௌத் சஅத் இப்னு முஆத். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு வஃபாத்தான அர்ஷ் நடுங்கிட்டு 70,000 மலக்குகள் ஜனாஸால கலந்து கொண்டாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரம் அடிச்சு கொடுத்திருந்தாங்க மஸ்ஜித் நபவியில. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறாங்க. பார்க்க பெய்துட்டு சரியா ரத்தம் ப்ளீட் ஆகிக்கொண்டே இருந்து வேகமா துவா செஞ்சுட்டு வந்தாங்க. அடுத்த நாள் அவங்க வஃபாத்தானாங்க. இவங்களோட மௌத்து நடந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஹந்தக்ல இந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன நடந்துச்சு, யாரும் உங்களோட மௌத்தா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறேன்னு அபூபக்கர் இருந்தார், உமர் இருக்கார், எல்லாம் முக்கியமானவங்களா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா போனாங்க. அவங்களோட மேனில இருக்கிற அந்த போர்வையும் காலடி கீழே விடுற அளவுக்கு சொன்னாங்க. கேட்டாங்க, சாமி யார் சார் ஏன் வேகமா போறீங்க? இல்ல நான் வேகமா போகலன்னா மலக்களை குளிப்பாட்டி தலையை தூக்கிட்டு பேசிடுவாங்க அவங்கள, நான் இதுல கலந்து கொள்ளணும்னு சொல்லி போறேன்னு சொன்னாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால மல்யுத்தம் மாதிரி ஒன்று நடக்கும். அதுல முக்கியமானவங்களா வந்தாங்க. இங்கால இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இப்படி 3 சஹாபாக்கள் போனாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும், தாலிமில் நாங்க வாசிக்கிறோம் கேட்கிறோம். இப்ப குர்ஆன் இத பத்தி பயான் செய்யுது. இப்ப இவ்வளவு யுத்தம் நடக்க போகுது, எல்லாம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தான் இன்னும் சில அன்சாரி சஹாபாக்களை கூட்டி கொண்டு வந்து சொன்னாங்க, நாங்க ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை நாங்க ஏற்பாடு செய்யும். ஒரு உயரமான லீடர் யுத்தத்துக்கு இறங்கல.
யுத்தத்தை வழி நடத்தக்கூடியவர் டைரக்டா களத்துக்கு இறங்கிறார். அவர் லீட் பண்ணணும், இருந்து கைட் பண்ணணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு நிக்கிற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாரத்துல ஒரு உயர்ந்த பகுதியில ஒரு கூடாரம் ஒன்று அடிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்போட தொடர்பான துஆவிலே இறங்கினாங்க. எந்த அளவுக்கு துஆ என்று சொன்னா சுப்ஹானல்லாஹ், மேலே இந்த போர்வையும் காண்டு கீழே விழுந்துட்டு கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டி யா ரசூலல்லாஹ் கஃபாக முனாஜத்கு ரப்பு, சகல அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இன் துஹ்லிக ஹாதில் இஸாபா லா துபது ஃபில் அர்தி பாது அபதா, யா அல்லாஹ் இந்த சின்ன கூட்டத்தை நீ அழிச்சு போட்டீங்கன்னா இது போல வணங்குறதுக்கு இந்த பூமியில யாரும் இல்லை. அந்த அவ்வளவு பேர் தான் இருந்தாங்க இஸ்லாத்துல. நீ அழிச்சு போட்டா உன்னை வணங்குறதுக்கு யாரும் இல்லை. அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க இருக்கு. அதுல சஹாபாக்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சாங்கடா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுஜூதுல அதிகமா சொன்ன வார்த்தை என்ன? இவ்வளவு மலக்குகளை 5000 மலக்குகளை இறக்குனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லீம்களால மலக்குகளை இறக்கலாம் பூமி. சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதாக்கு மலக்குகள் இறங்குனாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜனாதாக்கு மலக்குகள் இறங்குனாங்க. சுப்ஹானல்லாஹ், குளிப்பாட்டுனாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குகள் இறக்குனாங்க துஆவால். குர்ஆன்ல இஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் ரப்புக்கும், நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டீங்க, அல்லாஹ் உங்களோட துஆவை கபூல் செஞ்சான். வயம்திதுக்கும் பிஆஃபி மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், 1000 மலக்குகள் அல்லாஹ் இறக்குவான். 1000 மலக்குகள் ஒன்னாது. அதுக்கு பிறகு கட்டம் கட்டமா 2000 அல்லாஹ் இறக்குறான். இதெல்லாம் குர்ஆன் பயான் செய்து நேரம் இடம் கொடுக்காது. கிட்டத்தட்ட பிஹம்ஸதி ஆலாஃபி மினல் மலாயிகா 5000 மலக்குகளை அல்லாஹ் இறக்குனா, இது எங்களுக்கு யோசனை வரும், ஏன் இவ்வளவு அல்லாஹ் இறக்கணும்? அவங்க கூட்டத்தை அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இறக்கையுடைய ஒரு ஓரத்தால் தூக்கி வானலோகத்துக்கு அப்படி விரட்டி விட்டாங்க. என்று சொல்றமே அந்த இடம் தானே. அந்த ஜிப்ரீலும் வந்திக்கிறாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர் ஒருத்தர் போதுமே, இவங்க இருக்கிற பக்கத்தை அப்படி தூக்கி பிரட்டி அடிச்சு விடுறது. அல்லாஹ் 5000 மலக்குகளை அனுப்பினான்டா, அல்லாஹ் சஹாபாக்களை கண்ணியப்படுத்துறதுக்காக அனுப்பு. அல்லாஹ் சஹாபா ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன கண்ணியப்படுத்துறதுக்காக அல்லாஹ் அனுப்பி வச்சான். இதே போல அல்லாஹ் மழையை இறக்கி வச்சான். தண்ணி இல்லாம இருந்துச்சு, குளிப்பு கடமையா இருந்துச்சு, குளிக்க வேண்டி இருந்துச்சு. குர்ஆன் இதெல்லாம் பயான் செய்து வலிசபித பிஹில் அக்தாம், குளிச்சு கொண்டாங்க, தேவையை பூர்த்தி செஞ்சு கொண்டாங்க. அவங்களோட உள்ளங்கள்ல ஷைத்தான் வஸ்வசா உண்டு பண்ணா, அல்லாஹ் உள்ளத்தை உறுதிப்படுத்தினேன். அல்லாஹ் நான் செஞ்சேன் குர்ஆன்ல சொல்ற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எடுத்து வாரி அடிச்சாங்க. ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்க எல்லாம் வீசினீங்க, அல்லாஹ் வீச வச்சான், அல்லாஹ் அடிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ், ரப்பல் ஆலமீன் இத முடிவு செஞ்சா இப்படி ஒன்று நடக்கணும், இவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுக்கணும் என்றது அல்லாஹ்வுடைய முடிவு. இதுல 14 பேர் தான் ஷுஹதாக்களானாங்க, ஷஹீதாகளானாங்க. இப்பயும் போனா உங்களுக்கு இது பார்க்கலாம். முந்திதான் உம்ரா விசால போனா போக முடியாது, இப்ப தாராளமா பத்ருக்கு போகலாம். அதுல போன அந்த சந்தியிலே ஒரு தூண் ஒன்று அடிச்சு அதுல அந்த ஷுஹதாக்களோட பேரை போட்டு வச்சுக்கிறாங்க. இன்னும் அந்த சஹாபாக்களுடைய மக்பரா அங்க இருக்குது பத்ர்ல. சகோதரர்களே, பெரியார்களே, ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செஞ்சா? துஆவால. சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவில் அந்த சுஜூத் அதிகமா சொன்ன வார்த்தை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக அந்த சுஜூத்ல சொன்ன வார்த்தை சஹாபாக்கள் காது கொடுத்து கேட்டாங்க, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம். இந்த வார்த்தை லேசான வார்த்தை இல்லை.
உலமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் இதுதான் இஸ்முல் அஅஸம். இதா துஅய பிஹா, இத சொல்லி அழைச்ச அல்லாஹ் இடத்துல அந்த துஆ கபூலாகும். ஹய்யுல் கய்யூம் வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அல்லாஹ்க்கு அழகிய திருநாமங்கள் இருக்குது. அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், கேட்கக்கூடியவன். இது அல்லாஹ் இந்த பார்வையை கேள்விய மக்களுக்கும் கொடுத்திக்கிறான். அவன்கிட்ட பார்வைக்கு எல்லை இல்லை, அவன்கிட்ட கேள்விக்கு எல்லை இல்லை. அவன் ஆட்சி செய்யறான், சிலருக்கு சும்மா கொடுத்திக்கிறான் கொஞ்சம் ஆட்சி செய்யறதுக்கு. அந்த ஹய்யுல் கய்யூம் இது அவனுக்கு மட்டும்தான் சொன்ன. நித்திய ஜீவன், நிரந்தரமான மௌத் இல்ல அவன். குல்லி ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹா, அவனை தவிர உலகத்திலே கூடிய எல்லாம் அழியக்கூடியது ரப்புல் ஆலமீனை தவிர. குர்ஆன்ல ரப்பு சொல்றான், வனுஃபிஹ ஃபிஸ் ஸூர் ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்ض் இல்லா மன் ஷாஅ அல்லாஹ் ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. வனுஃபிஹ ஃபிஸ் ஸூர், சூர் ஊதப்பட்டோனே எல்லாம் அழிஞ்சிரும். ஃபஸஇக மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில், வானத்தில் கூடிய பூமியில் எல்லாம் முடிச்சு. வானம் துண்டு தூளாகும், ஸமாஉ ஷக்கத், வானம் துண்டு தூளாகும். வைதன் நுஜூமுன் கதரத், ஸ்டாரெல்லாம் உதிர்ந்து கீழே விழுந்துடும். வைதல் ஜிபாலு சுய்யரத், மலைகள் எல்லாம் நகற்றப்பட்டுரும். வைதல் பிஹார ஃபுஜ்ஜிரத், கடல் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். தண்ணீர், நெருப்பு அணைக்கிற தண்ணீர், அந்த தண்ணீரே நெருப்பா பத்தி சாம்பலா போயும் கடல். அந்த நேரத்தில் அல்லாஹ் நாடுனவங்களை தவிர அரிச சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மலைகள் இப்ப 4. வயஹ்மில் அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமைதின் ஸமானியா, அந்த நேரத்தில் 8 மலக்குமார்கள் அரிச சுமப்பாங்க. அதுக்கு பின்னால் அல்லாஹ் எல்லாரும் கடைசியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம் இருப்பாங்க. அரிச அல்லாஹ்ட்ட மண்டாடும், யா அல்லாஹ் இந்த ஜிப்ரீல சரி விட்டு வை, எல்லாரும் மௌத்தாயிட்டாங்க. அல்லாஹ் அரிச பார்த்து சொல்றான், கதப்துல் மௌத் அலா மன் கான தஹ்த அர்ஷி, இந்த அரிசிக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் நான் மௌத்த முடிவு செஞ்சு லியமுத் யா ஜிப்ரீல், ஜிப்ரீல் நீங்க மௌத்தா போங்க, அவரும் மௌத்தா போங்க. யாரும் இல்லை. இப்பதான் அல்லாஹ் ஜபா லிமனில் முல்குல் யௌம், இந்த ஆட்சி யாருக்கு சொந்தம், பதில் சொல்லக்கூடிய யாரும் இல்லை. அல்லாஹ்வே பதில் அளிப்பான். லில்லாஹில் வாஹிதுல் கஹ்ஹார், அடக்கி ஆளக்கூடிய ஒருவனாகி அந்த ரப்பு மாத்திரம் அவனுக்கு தான் சொல்ற. என்ன சொல்ல வாரு, எல்லாம் அழிஞ்சிரும், அவன் மாத்தான் ஹய்யுல் கய்யூம். இது அல்லாஹ் 3 இடத்துல குர்ஆன்ல சொல்றான். இந்த ஒன்னாவது ஆயத்துல் குர்சியில அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த ஹய்யுல் கய்யூம் இந்த வார்த்தை இருக்கிறதுனால இந்த ஆயத்துல் குர்சிக்கு அவ்வளவு மதிப்பு. ஆயத்துகளே ஆக சிறந்த மகத்துவம் வாய்ந்த ஆயத்துல் குர்சி. தனிய ரப்புல் ஆலமீனுடைய சிபாத்துகளை தான் பயான் செய்யும், அவனோட குதிரத்தை பயான் செய்யக்கூடிய ஆயத்தா ஆயத்துல் குர்சி. அடுத்தது ஆல இம்ரானுடைய ஆரம்ப ஆயத், அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அடுத்த சூரா தாஹால வரக்கூடிய வஅனத்தில் வுஜூஹுல் ஹய்யுல் கய்யூம். இந்த ஹய்யுல் கய்யூம் என்கிறது துஆ கபூலாகும், இஸ்முல் அஅஸம் இந்த உலமாக்கள் சொல்றாங்க. நான் துஆ கேட்கும் பொழுது அடிக்கடி யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் இந்த வார்த்தையை சேர்த்து கொள்ளும். இந்த பதில் படிச்சுட்டால் ஆகக்கூடிய பாடம் தான். துஆவின் மூலமாக வேண்டிய ஒன்றை சாதிக்கலாம், வேண்டிய ஒன்றை சாதிக்கலாம். சுப்ஹானல்லாஹ். மலக்கள் இறக்கணுமா, அல்லாஹ்வோட உதவியை நேரா காணணுமா, பிஜுனூதில் லம் தரவுஹா வஜஅல கலிமத்தல் லதீன கஃபரு ஸுஃப்லா வ கலிமத்துல்லாஹில் உல்யா. கண்ணுக்கு தெரியாத படைகள் இறங்கி அல்லாஹ் அடிச்சான். ரப்புல் ஆலமீன் கேளும், நான் யாருங்கிறது அல்லாஹ் காட்டினா பதில். அதனாலதான் பதில்ல சஹாபாக்களுடைய கோஷம் எதுவா தெரியுமா இருந்து, அஹத் அஹத் என்றுதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சஹாபாக்கள். உலமாக்கள் எழுதுறாங்க, பத்ர் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்கிறத நிரூபித்தது பத்ர். உஹத் முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்மையான நபி என்கிறத உறுதிப்படுத்தி. உஹத் முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்மையான நபி என்கிறத உறுதிப்படுத்திட்டே. பத்ர் அல்லாஹ் ஒருவன், அவன் நாடியதை செய்யக்கூடியவன்
என்கிறத பத்ர் படிச்சு, பத்ர் பெரிய ஈமானுடைய பாடத்தை படிச்சு தரு. அதனால சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் ஒரு 17 ரமதானுடைய காலத்தை ஞாபகப்படுத்திட்டு போறதல்ல, நாமும் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக் கொடுக்கக்கூடியவங்களாக மாறும். தௌனி அஸ்தஜிப் லக்கும், நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு விடையளிப்பான். இன்னைக்கு சிலர் துவா கேட்கல, சிலர்கிட்ட சொல்லி சொல்லி அவங்களோட காலம் போகும். நீங்க துவா செய்யுங்க, நீங்க துவா சொல்ல வேணாண்ட சொல்ல வரையில சிலர் எண்ணத்திலேயே நாங்கள்லாம் துவா செஞ்சு எங்க அல்லாஹ் கபூல் செய்ய போறான். நவுது பில்லாஹ். இந்த எண்ணம் வராத வரைக்கும் அல்லாஹ் கபூல் செய்யும். நாங்கெல்லாம் துவா கேட்டு எங்க கபூலா நீங்க கேளுங்க. இல்ல இல்ல இல்ல, கபூலான அடியார்கள் உங்கள்கிட்ட என்ன பத்தி கேட்டா நான் ரொம்ப சமீபத்திலேன்னு சொல்லுங்க. அவன் அழைச்சா நான் உடனே விடையளிக்கிறேன்னு சொல்லுங்க. எதுவா இந்த ரப்புட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களா மாறும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கள் இறங்குறாங்க, விளங்குது துவாவை விட இல்ல, மலக்கள் மீது நம்பிக்கை வந்துட்டாங்க பார்த்து கழுவாங்க இல்ல, துவாவை விட இல்ல. எங்களுக்கும் ஏதாவது நடந்தா கேட்கிறேன், அங்கிட்டு இங்கிட்டு வந்தாலும் மறந்தாச்சு. பிரச்சனை வர சொல்ல, கஷ்டம் வர சொல்ல, அது வர சொல்ல, இது வர சொல்ல, அமல் இபாதத் துவா அதுக்கு தொழுகை நீக்கிறேன், அது அங்கிட்டு இங்கிட்டு போய்த்தா மறந்தாச்சு. மலக்கள் இறங்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை விட இல்ல, அதுல உறுதியா இருந்தாங்க. துவாவில் 5000 மலக்கள் இறக்குனாங்க துவாவால். அதனால சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நாங்க துவாவின் மூலமாக சாதி, துவாவுடைய அல்லாஹ் எங்களுக்கு பெரிய சாது. இன்னைக்கு எங்களுக்கு மிச்ச பேரு கவலை, எங்க துவா கபூல் ஆகுது இல்லையா. அது கபூல் ஆகுறா ஒரு கண்டிஷன் என்னது, துவா கேட்க சொல்ல எக்கையினோட கேட்கும், நம்பிக்கையோடு கேட்கணும், சந்தேகத்தோடு கேட்க கூடாது. துவா கபூல் ஆகுமான்னு நினைச்சா கபூல் ஆகாது. அல்லாஹ் கபூல் செய்வான் என்ற எக்கை நீக்கும். அடுத்தது முக்கியமான விடயம் தான், எங்களோட உடம்புக்குள்ள ஹலால் போய்க்கும். எங்களோட உடம்புக்குள்ள ஹராம் கலந்துருமண்டா, பொய் சொல்லி ஏமாத்தி கலப்படம் செஞ்சு மோசடி செஞ்சு வட்டியில கைய வச்சு மற்றவனுக்கு அநியாயம் செஞ்சு சம்பாதிச்சு வார பணங்கள் எல்லாம் ஹராமான பணம். நாங்க உணவுடைய இதுகள்ல பார்க்கிறோம் ஹலாலிக்காண்டு சொல்லி, ஆனா கொடுக்கிற சல்லி ஹலாலாண்டு பார்க்கணும். அது அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, யார சொல்லலாம் நீங்க இன்னைக்கு துவா செய்யணும், நான் ஒரு முஸ்தஜாபு தாவாவா மாறும், நான் துவா கேட்டா அல்லாஹ் கபூல் செய்யும், நீங்க எனக்கு இதுக்கு துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்க ஒன்று செய்யுங்க. என்ன சொன்னாங்க, நீங்க 10 ரக்காத் தொழுது கூட துவா கேளுங்க, இல்லாட்டி உம்ராவுக்கு போய் துவா கேளுங்க, ஹஜ்ஜுக்கு போய் துவா கேளுங்க. சுருக்கமா சொன்னாங்க, அத்தி மத்தாமத் தக்கு முஸ்தஜாப் தான். நீங்களோட உணவை ஹலாலாக்கிக்கோங்க, உங்களோட துவா கபூலாம், உங்களோட அமல்கள் கபூலாம். வேற ஒன்று கஷ்டப்படுது, துவா கபூலாகணும்டா உணவு ஹலாலாகிக்கணும், உணவு ஹலாலாகிக்கணும், உணவுக்கு கொடுக்குற பணமும் ஹலாலாகிக்கும். உணவோட இன்சியலையும் பார்க்கணும், உணவு அது என்னத்தை சீனியா வாங்குறோம், அரிசியா வாங்குறோம், மாவை வாங்குறோம், பச்சை பச்சைக்காய் வாங்குறோம், இந்த சல்லி ஹலாலா, இது ஹலாலா இருந்தா தான் அது ஹலாலா உள்ளுக்கு போகும். என்ன சரி செஞ்சிருவோம், பிறகு தௌபா செய்வோம், நாங்க செய்யற அமல்கள் கபூல் ஆகாது, துவா கபூல் ஆகாது. திர்ஹம் ஒரு திர்ஹம் வட்டிக்கு எடுக்கிறது அஷத்து, இதெல்லாம் விஷயத்தை 63 தடவை விபச்சாரம் செய்யறதை விட காடி. இன்னைக்கு சர்வசாதாரண வட்டியில கையை வச்சு எல்லாம் மன்னிக்கும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பத்ர் எங்களுக்கு படிச்சு தர பாடம் தான் மஷூரா மா நதீப மனிஸ்தஷார். யாரு மஷூரா செய்வார்களோ அவர்கள் அதுல கைசேதம் அடைய மாட்டாங்க, கைசேதப்பட மாட்டாங்க. இதை செய்யாம இருக்கேன், இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன் இல்லை. பத்ர் படிச்சு தந்தது பாடம். அடுத்தது, யாரு மஷூரா சொன்னாலும் தட்டி கழிக்க கூடாது, அதையும் கருத்துக்கு எடுக்கணும். மஷூராக்களை ஆளை பார்த்து இவரை எடுக்க கூடாது, விடக்கூடாது. இவர் பெரியொருத்தர் சொல்லிட்டார் அதனால எடுப்போம், இவர் சாதாரண மனுஷன், இவர் புதிய சஹாபி, இவர் புதுசா வந்தவர், அப்படி அவங்களோட கருத்தை எடுத்தாங்க. அடுத்தது துஆ
இதனால சாதிச்சாங்க. அதனால சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இருக்கக்கூடிய ரமலான் பறந்து கொண்டு போகுது, நீங்க வேகமா போகுது. நீங்க கொஞ்சம் யோசிப்போம், எங்கட வாழ்க்கையில தக்குவா வந்துட்டேன். இன்னைக்கு நாங்க இந்த தக்குவாவை நினைச்சிருக்கிறோம், என்ன நான் ஒரு தக்குவாதாரி, நான் ஒரு தக்குவாதாரி நாங்க நினைக்கிறோம். நாங்களே எங்களை பத்தி நினைக்கிறோம். இல்ல சிலர் எங்களோட உட பாவனையை பார்த்து ஒரு பெரிய தக்குவாதாரின்னு சொல்றாங்க. நாங்க நினைப்பதாலே மற்றவன் சொல்வதாலே நாங்க தக்குவாதாரி ஆகிவிட முடியுமா? அதான் தக்குவா. தக்குவாண்டா என்ன பாவத்தை கலட்டணும். தக்குவா என்ன பாவத்தை கலட்டணும், பாவத்தை தடுக்கணும், நன்மையான காரியத்தை ஈடுபடுத்தணும். இதான் தக்குவா. கொஞ்சம் யோசிப்போம். ஹிஜ்ரி 1444 நோன்பு பிடிச்சோம். சஹர் செஞ்சது உண்மை, இஃப்தார் செஞ்சது உண்மை, பெருநாள் கொண்டாடுன உண்மை. 45 வரையும் 1445 இருக்கிறோம். இது வரையும் என் தக்குவா என்ன பொய் சொல்றது தடுத்துதா, புறம் பேசுறது தடுத்துதா, அவதூறு சொல்றது தடுத்துதா, இட்டு கட்டுறது தடுத்துதா, அசிங்கமான மோசமான வார்த்தைகள் பேசுறது என்ன நாவை தடுத்துதா, மற்றவனுக்கு சதி செய்யறத தடுத்துதா, மற்றவனுக்கு சூழ்ச்சி செய்யறத தடுத்துதா, மற்றவனுக்கு அநியாயம் செய்யறத தடுத்துதா, அசிங்கத்தை பார்க்கறத தடுத்துதா, அசிங்கத்தை கேட்கறத தடுத்துதா, அண்டை வீட்டான மோசமான முறையில நடந்து கொள்றதை தடுத்துதா, முதலாளிக்கு மோசடி செய்யறதை தடுத்துதா, ஊழியர்களோட மோசமான முறையில நடக்கிறத தடுத்துதா. 444 என்னெல்லாம் இருந்தோ அதான் 445 இருக்கேன்டா. சென்ற வருஷம் பிடிச்ச ரமலான் நோம்பு என்ன அல்லாஹ் பொய்யா சொன்னான். லஅல்லக்கும் தத்தக்கூன், நவுதுபில்லாஹ். அவனோட உண்மை சொல்ற யாரு? அதெல்லாம் நீங்க நோம்புல தக்குவாவை தாரே வரையிலேண்டா. சென்ற வருஷம் வெறுமணியை பசிச்சிருந்தோம், தாகித்திருந்தோம் லிஸ்ட்லயா நம்மள பேர்லாம் பதிவாகி கபூலாகி நோம்பு கபூலாகி இருந்தா அது கிடைக்கும். ஆனா நம்ம கபூலாகணும், கடமை முடிஞ்சு கபூலாகிதான். சரி 44 அவ்வளவு, இந்த 45 புரிஞ்சு 16வது நோம்பு திறந்துட்டோம். ஏதாவது மாற்றம் வந்தீங்க? உள்ளத்துல கைய வச்சு பாங்க. யாரும் யாரையும் பார்த்து நீ தக்குவாதாரி இல்லைன்னு சொல்லலாம். யாருக்கு எந்த ரைட்டும் இல்லை. நீ ஒரு முனாஃபிக், உன்னோட தக்குவா இல்லை, யாருக்கும் சொல்லலாம். ஆனா எங்களுக்கு எங்களை பார்த்து சொல்லலாம். நாங்க யாரு, எங்களோட ஈமாண்ட நிலைமை என்ன, எங்களோட தக்குவாட நிலைமை என்னங்கிறத நாங்க முடிச்சு. இப்படி ஒருத்தர் உள்ளத்தோட பேசுனா உள்ளம் பேசும் எங்களோட. இப்படியே கழிச்சு இந்த ரமலானும் பேசிட்டா நஷ்டவாளிகளே அல்லாஹ் பாதுகாக்கணும். இருக்க சொல்ல விளங்காதே இந்த ரமலான் பெருமதி. முடிக்கிறேன். இந்த ரமலான் இத பத்தி கேட்கணும். இந்த நோம்பு, இந்த ரமலானை பத்தி இது எப்படியாப்பட்டது, இதுல பாக்கியங்கள் என்ன என்கிறத பத்தி யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? யார்கிட்ட? இந்த நாளை கொண்டு அடக்குறோமே, மண்ணை போட்டு போட்டு மூடிக்கிட்டு வாரோமே, அப்புறம் மண்ணை திரும்ப தோண்டி போட்டு இன்னும் மண்ணை நிறைச்சி போட்டு மூடி வச்சுக்கிறோமே, நாங்களும் போறதுக்கு ஈக்கிறோமே, அங்க கொஞ்சம் பேர் வச்சுக்கிறோம். அவங்கள ஒருத்தரை எழுப்பாட்டி இந்த ரமலான் என்னன்னு கேட்டா வட்டிவா சொல்லி தருவாங்க. இதுல ஒவ்வொரு செகண்டும் எப்படியாப்பட்டன்னு சொல்லி தருவாங்க. இப்ப அவங்க ஆசைப்படுறாங்க, வரையலாம். என்னோட கையில இருக்குது, பெருமதி வழங்குது. அரபுல பேசலாம் கதுர நியமா பாத சவாலிஹா. உன்னோட பெருமதி எப்ப விளங்க மாட்டா இல்லாம போன பிறகு தெரியும். இருக்க சொல்ல விளங்காது. அங்க போய் கதருவான். தக்குவா இருந்தா வளம் யுசிர்ரு அலாமா பாலு வஹும் யாலமுன். தக்குவாதாரி ஒரு பாவத்துல விடாப்பிடியா ஈக்க மாட்டேன். தெரிஞ்சு ஒரு பாவத்தை இது ஹராம், இது கூடாது, இதை செய்யக்கூடாது விளங்கினதுக்கு பிறகு அவர் அதை ஈக்க மாட்டேன். இருக்கிறோமா நாங்க யார்? அங்க போய் கதறி வேலையில திருப்பி அனுப்ப நல்ல மாதிரி செஞ்சு வர கிடைக்கும். அதனால இருக்கக்கூட மீதமாகிக்க மிக முக்கியமான காலம் கடைசி 10. ஏத்திகாப்புக்கு நியத்து வைங்க. மஸ்ஜிதுகள் ஏத்திகாப்பு இருக்கிறதுக்கு. இதே போல அதுல சிறந்த ஒரு இரவு இருக்கிற கைரும் மினால் ஃபிஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அங்க பத்ர்ல இறங்கின அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கிறாங்க அந்த ராவுல. அதனால திட்டமிட்டு சரி போனது போகட்டும், இருக்கக்கூடியது சரியான முறையில் கழிப்போம்டா. கண்ணால, காதால, நாவால, கரத்தால